தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒலி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். கோவில்கள் அப்படிங்கிறது இறை வழிபாடு நடக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. கோவில்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு சக்தி பீடங்கள் அப்படின்னு நினைக்கிறது தான் சரியான ஒரு அணுகுமுறை. இறைவனை அடைவதற்கும் இறை நிலையை அடைவதற்கும் வாழ்க்கையில் சிரமங்களற்ற ஆரோக்கிய பெருவாழ்வு நிலையை நாம் அடைவதற்கும், பெருவாழ்வு மட்டுமல்ல, ஒரு நோயற்ற வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறதும், இந்த பிறவியில் நாம் அடைய வேண்டிய எல்லா விதமான சுகங்களை அடைவதற்கும், நமக்கு கிடைக்கக்கூடிய தோல்விகள் நம்முடைய மனதையும் உடலையும் வாழ்க்கையையும் சேதப்படுத்தாமல் இருப்பதற்கான ஆரோக்கியமான மனப்பான்மையை அடைவதற்கும், சுகம் துக்கம் இது இரண்டுமே சரிவர எடுத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கும் இன்றைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய, நமக்கு ஆற்றலை வழங்கக்கூடிய சக்தி பீடங்கள் தான் இன்றைக்கு கோவில்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோவில்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு வழிபாடு நடத்தக்கூடிய இடங்களாக நம்முடைய எண்ணங்கள் திருத்தி வைக்கப்பட்டிருக்கிறத இன்னைக்கு பார்க்கணும். மற்ற மதங்கள்ல நம்ம பார்க்கக்கூடியது எல்லாம் வழிபாடு தலங்கள். அங்கே இறைநிலையோ அல்லது சக்தி பீடங்களாகவோ அவை இருப்பது கிடையாது. ஆனால் நம்மை பொறுத்தவரையிலும், இந்து மதத்தை பொறுத்தவரையிலும் கோவில்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சக்தி பீடங்கள் தான். அந்த மாதிரி மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு கோவிலை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாய பூதத்துடைய தலமாக இருக்கக்கூடிய சிதம்பரம், இன்றைக்கு முக்தியை நல்கக்கூடிய, செல்வத்தை நல்கக்கூடிய, இம்மை மறுமைன்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான ஜென்மங்களையும் வெல்லக்கூடிய ஆற்றலை, முக்தியை முக்கியமாக அளிக்கக்கூடிய ஒரு வரமாக அளிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் சிதம்பரம். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பொற்சபை தங்கத்தாலேயே ஒரு கோவில் கட்டப்பட்டு இருக்கிறதுனா அந்த கோவில் எவ்வளவு விசேஷமானதாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கோவில், அந்த சிதம்பரத்திற்கு தில்லை அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. மதுரை அப்படின்னா கடம்ப வனம்னு பேர். மதுரை அப்படின்றது கிடையாது, கடம்ப வனம். கடம்ப மரங்களால் நிரம்பிய வனமாக இருந்ததுதான் மதுரை. அதே போல தில்லை மரங்களால் நிரம்பி இருந்த இடம்தான் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய சிதம்பரம். இந்த தில்லை சத்திய யுகத்திலேயே புராண பெற்ற ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆதிகால கோயில்கள்னு சொல்லக்கூடிய 1000 வருடத்திற்கு மேலாக பழமையாக இருக்க கோயில்கள் எல்லாமே 1000 வருடங்கள் இல்ல, பல 1000 வருடங்களாக யுகங்களாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சத்திய யுகம், இறைவனே பூமியில் இருந்த யுகம். சாமியை பார்க்கறதுக்கு நீங்க இமயமலைக்கு போக வேண்டாம், சாமியே இந்த பூமியில இருந்த இடம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நேரம் இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவுல ஒரு சின்ன விவாதம். யார் உயர்ந்தவர்? பொதுவா இதெல்லாம் இறைவன் இறைவிக்கு நடந்ததா சொல்லப்பட்டாலும் கூட இது எல்லாமே மனிதனுக்கு வாழ்வியல் பாடங்களாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ இறைவனும் இறைவியும் யார் பெரியவர் அப்படிங்கிற விவாதம் வரும்போது, எப்படி அதை நிரூபிப்பது அப்படின்னு வரும்போது, ஆடல் கலையின் மூலமாக நாம் இந்த விவாதத்தை, இந்த போட்டியை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அவர்களுக்கு இடையே போட்டி நடந்த இடம்தான் தில்லை வனம். அந்த இடத்துல தேவர்கள், கணங்கள், அசுரர்கள், இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாமே குவிறாங்க. அம்மையாருக்கும் அம்மையப்பருக்கும் போட்டி நடக்குது. இந்த போட்டியில அம்மையாரும் அம்மையப்பரும் சற்றேற கூற ஒரு வித்தியாசம் இல்லாமல் அவ்வளவு அழகான, அவ்வளவு நேர்த்தியான கலையை வெளிப்படுத்துறாங்க. கடைசியில் இறைவன் என்ன பண்றான்னா, ஊர்துவ தாண்டவம்னு சொல்லக்கூடிய ஒற்றை கால், அதை மேலே தூக்கி ஆடக்கூடிய ஒரு தாண்டவத்தை ஆடுறார். ஆனா இறைவி அந்த தாண்டவத்தை ஆட முடியும் அப்படின்னாலும், அந்த தாண்டவம் ஆடும்போது ஆடையில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், அவ்வளவு கலாச்சாரமான விஷயங்கள் இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த தாண்டவத்தை ஆட மறுக்கிறாங்க, தோல்வியை ஒப்புக்கொள்கிறாங்க.
ஆனாலும் மனதில் ஒரு மிகப்பெரிய தீ வெகுண்டு எழுகிறது. என்னுடைய திறமையின்மையால் நான் தோற்கவில்லை, கலாச்சாரத்தால் தான் தோற்றேன் அப்படின்னு சொல்லி மாபெரும் உக்ர ரூபியாக மாறி அழகாக, அழகுக்கு வடிவமாக, அழகுக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய அம்மையார் பெரிய உக்ர ரூபியாக மண்டையோடு மாலையோடு நெருப்பு எரிகின்ற கண்களோடு இனிமேல் தில்லை வன எல்லையை நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா கோயில் கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் தில்லை காளி கோவில். சக்திக்கு மிகப்பெரிய கோபம் வந்தா என்ன ஆகும்? பிரபஞ்சமே ஆடி போகிறது. தேவர்களும் அசுரர்களும் போய் அம்மாவோட காலில் விழுறாங்க, உங்களுடைய கோபத்தை விட்டு விடுங்க அப்படின்னு. கோபம் தனியவில்லை. கடைசியாக பிரம்மன் வந்து பேசுறார். பிரம்மன் வந்து பேசி, அம்மா நீதான் ஆதாரம், இந்த ஆதாரத்திற்கு அடிப்படையாக என்னுடைய 4 தலைகள் இருக்கக்கூடிய ரிக் யஜூர் சாம அதர்வண வேதங்கள் இருக்கக்கூடிய மொத்த அந்த அறிவு சார்ந்த விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அம்மா வந்து கோபத்தை விடுத்து சாந்த ஸ்வரூபியாக மாறணும்னு சொல்றாங்க. அம்பாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு புறம் உக்ர ரூபமாக இருக்கக்கூடிய தில்லை காளியாகவும், இன்னொரு புறம் பிரம்ம வேத புரீஸ்வரியாக 4 தலைகளோடு காட்சி அளிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த உலகத்துல 4 தலைகளோடு அம்மை காட்சி கொடுக்கறத நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த கோவில் எவ்வளவு புராதனமானதுன்னா இதுதான் அதுல விஷயம். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உலகத்துல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இதன் பிறகு ஆயிரக்கணக்கான கோவில்கள் சோழர்களாலும் சேரர்களாலும் பாண்டியர்களாலும் கட்டப்பட்டாலும் கூட இந்த கோவிலுக்கு இணையான ஒரு கோவிலை நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. சோ இந்த கோவில்ல நீங்க தவறாமல் இன்றைக்கு கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய 4 தலைகளை கொண்டிருக்கக்கூடிய பிரம்ம வேத புரீஸ்வரியை தவறாமல் நம்ம பார்க்கணும். இந்த பிரம்ம வேத புரீஸ்வரியாக அம்பாள் சாந்த ஸ்வரூபியாக காட்சியளிக்கக்கூடிய இந்த ஸ்தலத்துல இன்னும் 2 பெரிய விஷயங்கள் இருக்கு. முதலாவது பைரவர். அம்மாவுக்கு நேர் எதிரில் அம்மாவுடைய கோபம், அந்த கனலாக இருக்கக்கூடிய கோபத்தை உள்வாங்கி லோக க்ஷேமத்திற்காக அந்த இடத்துல பைரவர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தில்லை காளியுடைய உக்ர ரூப அந்த சன்னிதானத்திற்கு எதிரிலேயே நீங்க பைரவரை பார்க்கலாம். நேர் எதிரில் அம்பாள் யாரை பார்ப்பார்னா பைரவரை தான் பார்ப்பாங்க. அந்த கோவிலை சுற்றி வரும்போது 2 வித்தியாசமான விஷயங்களை நீங்க பார்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தட்சிணாமூர்த்தியை நம்ம எல்லாருக்கும் தெரியும். தட்சிணாமூர்த்தியை பெண் வடிவில் நீங்க பார்த்திருக்கீங்களா? கிடையாது. உலகத்திலேயே பெண் வடிவில் தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து ஞானத்தை வழங்குகின்ற ஒரு இடம் எதுனா தில்லை கோவில் தான். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய கலாச்சாரத்துல சாக்தம்னு சொல்லுவோம், சக்தி வழிபாடு. மேற்கு வங்கத்தில் மிக அதிகமாக இருந்த சக்தி வழிபாடு அங்கிருந்து தான் வந்து இங்க வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பல 1000 வருடங்களுக்கு முன்பே ஒரு ஆண் சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை வழங்கக்கூடிய இடங்கள்ல பெண் சக்தி ரூபமாக அவர்களை மாற்றி அவர்கள் நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியதான் தில்லை காளி கோவில். சோ உள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்பாள் இன்றைக்கு வேத புரீஸ்வரியாக, பிரம்ம வேத புரீஸ்வரியாக இருக்கிறத பார்க்கணும். வெளியில் வரும்போது நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு வித்தியாசமானது தட்சிண ரூபிணி, கடம்ப வன தட்சிண ரூபிணின்னு அம்மாக்கு பேரு. தட்சிணாமூர்த்தியை நமக்கு தெரியும், ஆனா தட்சிண ரூபிணியை பார்த்திருக்கீங்களா? தவறாம இந்த கோவில் போய் பாருங்க. அடுத்து நீங்க பார்க்கக்கூடியது வீணை வித்யாம்பிகை. சரஸ்வதிக்கு கோயில் கிடையாது நம்ம சொல்றோம்ல. நேரடியாக சரஸ்வதிக்கு கோவில் இல்லை என்றாலும் இந்த கோவில்ல வீணை வித்யாம்பிகை இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மனுக்கு சாபமிடப்பட்டு பிரம்மனும் சரஸ்வதியும் தன்னுடைய பூஜை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாபத்தை இல்லாத ஒரு
பூஜை வழிபாடு இல்லாத இருக்க கடவுது அப்படிங்கிற சாபம் அடைவதற்கு முன்பே உருவான கோவில் இதுங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் என்ன இருக்க முடியும்? உள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய காளியே இன்னைக்கு வேதபுரீஸ்வரியாக உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கணும். வெளியில் தக்ஷணாமூர்த்தியாக இருக்க வேண்டியவர் தக்ஷண கடம்பவன தட்சிண ரூபிணியாக இருக்கிறத பார்க்கணும். அதே போல சரஸ்வதி வீணை வித்யாம்பிகையாக இருக்கிறத பார்க்கணும். அவ்வளவு பழமையான கோவில். இந்த கோவில்ல இன்னொரு விசேஷம் உண்டு. ஒன்று என்னன்னா, கருவறையில் இருக்கக்கூடிய அம்பிகை 4 முகங்களோட காட்சி அளிக்கிறார். அதுல 3 தான் நம்ம பார்க்க முடியும். நேரா பார்க்கறது ஒண்ணு, ரைட் சைட்ல ஒண்ணு, லெஃப்ட் சைடு ஒண்ணு. நீங்க சொன்னீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குருக்கள் அதை விளக்கி உங்களுக்கு காட்டுவாங்க. உக்ர ரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாள் முழுக்க முழுக்க மரத்தாலான அம்பாள், ஸ்வயம்புவாக உருவானவள். அதனால அம்பாளுக்கு வழக்கமாக செய்யக்கூடிய பூஜைகள் எதுவுமே கிடையாது. வெறும் காலையில நல்லெண்ணெய் குங்குமம் வைத்து தான் அம்பாளுக்கு அபிஷேகம். இந்த நல்லெண்ணெயை உடம்பெல்லாம் பூசி குங்குமத்தை நிறைய போட்டு செய்யக்கூடியதுதான் இந்த ஒரு விசேஷம். அங்க அர்ச்சனையே பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை தான். அமாவாசை என்று நடைபெறுகின்ற அந்த பூஜைக்கு பல ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நல்லெண்ணெய் எடுத்து அம்பாள் மேல போட்டு முழுமையாக ஒரு அபிஷேகம் செய்து, பிறகு நல்ல குங்குமத்தை எடுத்து அம்பாள் மேல போட்டு, அம்பாளுக்கு எலுமிச்சை மாலையும் செவ் அரளி மாலையும் இட்டு, அப்படி அம்பாளை பார்க்கும் போதே ரத்தத்தில் குளித்தெழுந்த நெருப்பில் குளித்தெழுந்த அம்பாள் மாதிரி அத்தனை உக்ர ரூபமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் இதை சொல்றேன்னா, நான் 2வது வாரம் வெள்ளிக்கிழமை அன்று சிதம்பரம் போவேன். ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 வருஷமா போயிட்டு இருக்கேன். காலையில நான் 6 மணிக்கு முதல்ல போகக்கூடிய கோவில் எதுனா காளியம்மா கோயில் தான். நேரா போய் எப்பவுமே போகும்போது என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குங்குமம், எண்ணெய், மஞ்சள் இதெல்லாம் வாங்கிட்டு போவேன். எண்ணெயும் குங்குமமும் அம்பாளுடைய அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு, மஞ்சளை வீணை வித்யாம்பிகைக்கும் அதே போல கடம்பவன தட்சிண ரூபினியோட மஞ்சள் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வர்றது என்னோட ஒரு வழக்கம். அப்ப அம்பாள் முன்னாடி நின்று நம்ம கண்ணை மூடி ஒரு பிரார்த்தனை செய்து பார்க்கும்போது அந்த கருவிழி இருக்கும், அதுல மை போட்டிருப்பாங்க, விளக்கெண்ணெய் போட்ட அந்த எண்ணெய் போட்ட மை இருக்கும். நல்ல ஒரு கனெக்ஷனோட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கண்ணு நம்மள பாக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான இருக்கும் அந்த கோவில். நீங்க சிதம்பரத்துக்காரரா இருப்பீங்க, நீங்க அந்த கோயில் நிறைய முறை போயிருப்பீங்க, ஆனா இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. இப்ப திருப்பதியில இருக்கவங்களுக்கு திருப்பதி சாதாரண கோவில், அவங்களோட வாழ்க்கையில அதுல ஸ்பெஷல் கிடையாது. ஆனா நமக்கெல்லாம் திருப்பதி உலக அதிசயங்கள்ல ஒன்று இல்லையா? அந்த மாதிரி தில்லையில் இருப்பவர்களுக்கு, இன்றைக்கு சிதம்பரத்தில் இருப்பவர்களுக்கு தில்லைக்காளி கோயில்ங்கிறது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவில். பட் எனக்கெல்லாம் அந்த கோவில் அப்பா, ஒரு முறை எவ்வளவு மன துயரத்தோடு அங்க போனாலும், எவ்வளவு உடல் வலியோடு அங்க போனாலும், சில நேரங்கள்லாம் எனக்கு காய்ச்சல் ஏற்படும். ராத்திரி 12 மணி 1 மணி வரலாம் கும்பகோணத்துல தங்கி இருப்பேன், தூங்கவே முடியாது, கடுமையான உடல் வலியோட இருப்பேன். காலையில எழுந்து குளிக்க கூட முடியாது, காய்ச்சல் அடிக்கும். பரவாயில்லன்னு தலையில தண்ணியை ஊத்திட்டு ரெடியாகி அந்த 1 மணி நேரம் அந்த கோவில் போய் சேர்றதுக்குள்ள காய்ச்சல் கதவென்று கொதிக்கும். இருந்தாலும் மெதுவா இறங்கி யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் எடுத்துட்டு மெதுவா உள்ள போய் அந்த அம்பா முன்னாடி நின்று ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அப்படி பிரார்த்தனை, அந்த அபிஷேகம் பண்றதையோ இல்ல அர்ச்சனை பண்றதையோ பார்த்து நின்னா எங்கிருந்துதான் வேர்வை வரும்னு தெரியாது, அப்படியே சட்டை துணியெல்லாம் குப்பென்று போயிடும். கோயில்ல இருந்து வெளியில வரும்போதே எனக்கு காய்ச்சல் இருக்காது. என் கூட வரக்கூடிய என்னோட குழந்தைகள் டாக்டர்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் உடம்பு முடியல இல்லை சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க சார், நீங்க ஏன் சார் குளிச்சுட்டு கோயிலெல்லாம் போறீங்க, ஃபீவர் இருக்கும்போது குளிக்கவே கூடாது சார், சும்மா இருங்க சார். எதை மிஸ் பண்ணாலும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணதே கிடையாது. மாதம் ஒரு முறை அம்மாவை பார்க்கல, வீணை வித்யாம்பிகையை பார்க்கல அப்படின்னா எனக்கு தூக்கமே வராது. இந்த மொத்த கோயிலுடைய காவல் தெய்வமாக வீரனார் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். வீணை வித்யாம்பிகைக்கு நேர் எதிரில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஜன்னல்ல நீங்க பாத்தீங்கன்னா வீரனார் அகோர ரூபத்தோட கோவில காவல் காத்துட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நம்முடைய கலாச்சாரங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா
ஒரு அழகான அமைப்போடு இருக்கக்கூடிய கோவில். அங்க வந்து நர்த்தன விநாயகர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். பக்கத்துல வந்து உள்ள போகும்போதே ரைட் சைட்ல வந்து கணபதி இருக்கிறதையும், லெஃப்ட் சைட்ல சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுக்கறதையும் பார்க்க முடியும். இதெல்லாம் சமீபத்துல உருவானக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனா உள்ள இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாலும், ஸ்வயம்பு ரூபிணியாக இருக்கக்கூடிய அம்மையாரும், அதே போல வீணை வித்யாம்பிகையும், கடம்பவன தட்சிண ரூபிணியும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்பாளுடைய வேகத்தை, தீவிரத்தை குறைக்க தான் அம்பாளுக்கு நேர் எதிரில் நமக்கு பைரவர் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கோயிலோட விசேஷம் என்ன? 5 விசேஷங்கள். முதலாவது, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ முதல்ல இந்த கோயில் போங்க. கோவிடுக்கு பிறகு நான் நிறைய பேரை பார்க்கிறேன். பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாங்க அப்படிங்கிற நிலைமை மாறி போய் இன்னைக்கு நிறைய ஆம்பளை பசங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க. முதல்ல அந்த பசங்களை கூப்பிட்டுங்க, நேரா போங்க கோயிலுக்கு. கோயில்ல போய் அம்பாளுக்கு வந்து போகும்போதே 1 கிலோ குங்குமமும், 1 கிலோ மஞ்சளும், 1 கிலோ நல்லெண்ணெயும் வாங்கிட்டு போங்க. செவ் அரளிப்பூ முடிஞ்சதுன்னா கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. சிகப்பு நிறமான பூக்கள் அம்மைக்கு பிடித்தமானவை, அதை ஏதாவது கொண்டு போங்க. எலுமிச்சை கொண்டு போங்க, அல்லது எலுமிச்சை மாலையாக செய்யாமல 108 எலுமிச்சம்பழம் எடுக்கிறீங்கன்னா குத்தி ஓட்ட போடாதீங்க. 108 எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் அம்பாளுக்கு கொடுத்துருங்க. காலில் கொட்டிடுவாங்க. அம்பாளோட காலில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழமும் பூவும் வாங்கிட்டு வாங்க, குங்குமத்தை வாங்கிட்டு வாங்க. அம்பாளை சரணடைங்க. நீங்க சரணடைஞ்சிட்டு இந்த கல்யாண விஷயங்கள் வேண்டிட்டு வாங்க. கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த கும்பகோணத்துல ஒரு 32 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை திருமணம் ஆகல, தடைபட்டு கொண்டே இருந்தது. ஒரே கவலை அவங்க வீட்டுல. அவங்க அப்பாவுக்கு அதுலயே ஹார்ட் ப்ராப்ளம். அப்ப நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வருது குறையுது, இம்ப்ரூவ்மெண்ட் வருது குறையுது, இதே நிலைமையில இருக்காரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரச்சனை? உடம்புல இருந்து பிரச்சனை வர மாதிரி தெரியலையே, மனசுல இருந்து பிரச்சனை வருது, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்கும்போது, பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, பேங்க்ல ஒர்க் பண்றா சார், என்னமோ காரணம் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, நாங்களும் என்னென்னமோ முயற்சி பண்ணோம், முதல்ல எங்களுடைய ஜாதியில பார்த்தோம், அப்புறம் கொஞ்சம் அவுட்டர்ல பார்த்தோம், இப்ப எந்த ஜாதி இருந்தாலும் பரவாயில்லன்னு பாக்குறோம், கல்யாணம் ஆகல சார் அப்படின்னாரு. நல்ல குழந்தை, தங்கமான குழந்தை, அப்பா அம்மாவை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற குழந்தை. அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு முறை அம்பாலை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி குங்குமம், மஞ்சள், நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் அம்பாளுக்கு கொடுங்க, நெய் விளக்கு ஏத்துறதுக்கு கொஞ்சம் நெய் வாங்கிட்டு போங்க அப்படின்னு. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, சார் எல்லா கோயிலும் போயிட்டு வந்துட்டோம் சார் அப்படின்னாங்க. இல்லம்மா, நீங்க எல்லா கோயிலும் போயிருப்பீங்க, ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கிறது மாதிரி நீங்க சாவியை கொண்டு போய் தவறான பூட்டு 1000 பூட்டை திறக்க முயற்சி செஞ்சு திறக்கலன்னு கவலைப்படணுமா, இல்ல ஒரு பூட்டுக்கு ஒரு சாவிங்கிற மாதிரி சரியான பூட்டுக்கு அந்த சாவியை போட்டு திறக்கணுமான்னு கேட்டேன். உங்க மேல எங்களுக்கு அபிரித நம்பிக்கை சார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னாங்க. நான் சொன்ன, முடிஞ்சா அமாவாசையில போங்க, இல்ல ஞாயிற்றுக்கிழமையில போங்கம்மா அப்படின்னு. சரின்னு போனாங்க. அடுத்த முறை நான் வரும்போது பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தான் கும்பகோணம் போவேன். நான் கேட்டேன், என்னங்க போன மாசம் தான் கோயில் போக சொன்னேன், உடனே பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு. நீங்க வெள்ளிக்கிழமை சொன்னீங்க, நாங்க ஞாயிற்றுக்கிழமை போனோம், புதன்கிழமை அன்னைக்கு ஒரு வரன் வந்தது, பார்த்தோம், தெரிஞ்ச சொந்தம் எல்லாத்துலயும் இருக்காங்க, பார்த்தோம், ஜாதக பொருத்தம்லாம் பார்த்தோம், முடிஞ்சது, ஏன் கல்யாணத்தை தள்ளி போனோம்னு அடுத்த முகூர்த்தத்திலேயே வச்சுட்டோம் சார், முதல் பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் சார் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இறை சக்தி எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறது பாத்தீங்களா? அதுல அவங்க அம்மா சொன்னாங்க கரெக்டா, சார் நீங்க வந்து உங்க வார்த்தையை வந்து சாமி சொல்ற மாதிரி நான் கேட்பேன், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பரிகாரம் எனக்கு சொல்லுவாங்க, ஆனா நான் கேட்கவே மாட்டேன், அந்த கோயில் போனா இந்த கோயில் போனா எனக்கு ஒன்றும் ஆகல, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆனா நீங்க சொன்னீங்க எந்த பூட்டுக்கு எந்த சாவிங்கிறது இறைவன் இயற்கை வகுத்த விதி, போயிட்டு வாங்க நடக்கும்னு சொன்னீங்க. முதல் முறையா மனசுல என்னோட கேள்விக்கான பதில் கிடைச்சது, போயிட்டு வந்தேன், கல்யாணம் முடிஞ்சது சார். ஐயோ, இதை முன்னாடியே யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா என் குழந்தைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி நான் பேரம் பேத்திலாம் பார்த்துருப்பேன் சார்ன்னு சொன்னாங்க. எவ்வளவு அழகு பாருங்களேன். அதனால யாரெல்லாம் திருமண தடையில இருக்க ஆணோ பெண்ணோ முதல்ல எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எத்தனை பூஜை பரிகாரங்கள் கோயில்கள் நீங்க போயிட்டு வந்திருந்தாலும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் அந்த அகோர ரூபத்துல இருக்கக்கூடிய உக்ர ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த அம்பாரை தரிசனம் பண்ணி சரணடைஞ்சி மனசுல வேண்டிக்கிட்டு, அதே போல பிரம்ம வேதபுரீஸ்வரியாக இருக்கக்கூடிய அம்மாலையும் ஒரு முறை பிரார்த்தனை பண்ணிட்டு வர முடியுமான்னு பாருங்க. ரெண்டாவது,
கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கத்துல இருக்கவங்களாக நம்ம இருக்கோம் அப்படின்னா எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணங்கள், எப்பொழுதுமே சிரமங்கள், எப்பொழுதுமே வாழ்க்கையுடைய போராட்டங்களோடு மீண்டும் 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 நாம் போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா, பீடைன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, என்ன பிடிச்சதோ பீடை, எதுவுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கு போராட்டம் இருக்குன்னா தவறாம அம்பால போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தில்லை காளிங்கிறவங்க கர்மத்தை அழிக்கக்கூடிய மாபெரும் ஸ்வரூபிணி, 4 வேதங்களை 4 தலைகளாக வைத்திருக்கக்கூடிய பிரம்ம ரூபிணி. எப்ப டைம் கிடைக்குதோ ஒரு முறை போய் அம்பால பார்த்துட்டு வாங்க. நீங்க ஒருவேளை சிதம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கீங்கன்னா முடிஞ்சா வாரம் ஒரு முறை கூட போய் தவறாம பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் நம்மெல்லாம் ஒரு முறை போய் சாமிக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்தா போதும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ரெகுலரா போய் பார்க்கணும். நம்முடைய வேண்டுதல் அம்மா கேட்கிற வரையிலும் சொல்லணும். ஒரு குழந்தை வீட்டுல இருக்கு, அழுவுது. ஒரு 5 நிமிஷம் அழுதா அம்மா பால் கொடுப்பாள? திரும்ப திரும்ப அழுதாதானே பால் கொடுப்பா? ஒரு குழந்தை பாலுக்காகவே இவ்வளவு போராட்டம் பண்ணோம்னா கர்ம வினைகளால் இருக்கக்கூடிய நோய்களை நீக்கும் போது அப்ப நம்ம கொஞ்சம் சின்சியரா பண்ணோம்ல. அதனால அம்பால போய் ரெகுலரா பாருங்க. அந்த பீடை ஒழிந்து போவதை நீங்க பார்க்க முடியும். நமக்கு திருமண பாக்கியம் போல இன்னொரு பெரிய பாக்கியம் பிள்ளை பேரு தான். நிறைய பேருக்கு குழந்தையின்மைன்னு சொல்லக்கூடிய நோய் இன்னைக்கு இருக்கிறது பார்க்கிறேன். இந்த குழந்தையின்மை நோய் நமக்கு ஏற்படும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமமாக இருப்பது என்ன? மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனம் எடுத்து விட்டில் பூச்சி போல மீண்டும் மீண்டும் சிகிச்சைக்கு செலவு செய்து கொண்டு இதை செய்தால் குழந்தை பிறக்குமா, அதை செய்தால் குழந்தை பிறக்குமாங்கிற போராட்டத்துல தான் நம்ம இருப்போம். அப்ப இந்த போராட்டத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் அப்படின்னு வரும்போது, இந்த போராட்டமற்ற ஒரு பெருவாழ்வுக்கு நம்ம போக வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுக்க வேண்டிய முயற்சி, மிக முக்கியமான முயற்சி எது? இன்றைக்கு இறை நம்பிக்கையோடு இறைவனை பிரார்த்தனை செய்வதுதான். அந்த வகையில இன்றைக்கு கடம்பவன தட்சிண ரூபிணியுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். குரு பார்த்தா கல்யாணம் ஆகும், குரு பார்த்தா குழந்தை பிறக்கும் இல்லையா? இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மீன ராசிக்கு அடுத்த மாசம் குரு மாறுறாரு, அப்படியே பணம் கோடி கோடியா கொட்ட போகுது, அப்படியே உங்களுக்கு 21 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றமாக இது இருக்கிறதுனால சனி எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, குரு உங்களை காப்பாத்திடுவாரு, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும், அதனால பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுல முக்கியமா சொல்லக்கூடியது எது? குழந்தை இல்லாம இருக்கவங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு 6 மாத காலத்துல குழந்தை பேரு கிடைக்கும் சொல்லக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். நேரம் காலத்திற்கு காத்திருந்தால் போதாது, அந்த இறை நம்பிக்கையும் இறை அருளும் நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்க மஞ்சள் வாங்கிட்டு போங்க. மஞ்சளை கொண்டு கடம்பவன தட்சிண ரூபிணிக்கு கொஞ்சம் மஞ்சள் அபிஷேகம் செய்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட நீங்க சொன்னீங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையான அந்த மஞ்சள் அபிஷேகத்திற்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. எப்படி அம்பாளுக்கு கொஞ்சம் குங்குமமும் நல்லெண்ணெயும் நெய்யும் கொண்டு போறீங்களோ விளக்கேற்றி வைக்கிறதுக்கு, அதே போல மஞ்சளை கொண்டு அந்த கடம்பவன தட்சிண ரூபிணிக்கு அபிஷேகம் பண்ண முடியுமான்னு பாருங்க. 4வது, குழந்தை சரியா படிக்கல, குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சார்ந்த நோய் இருக்கு, குழந்தைக்கு வலிப்பு நோய் இருக்கு, குழந்தை நீட்ல நல்ல மார்க் எடுக்கணும், குழந்தைக்கு படிப்பு மேல ஆர்வமே இல்லை, 1/2 மணி நேரம் படிக்கிறான், படிக்கவே மாட்டேங்கிறான், இந்த சிரமத்தில் இருப்பவர்களாக நீங்க இருந்தா கூட நீங்க செய்ய வேண்டியது வீணை வித்யாம்பிகையை ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டும். இப்ப ஸ்கூல் லீவ்ல இருக்கீங்க, தயவு செய்து காளி கோயில் கூட்டு போங்க. சார் பையன் 10வது வந்துட்டான், இப்பதான் 9th இருந்து 10th போயிருக்கான், 10th +1 +2 இது 3மே ஸ்ட்ரிக்டான விஷயமா இருக்கு, இந்த 10th +1 +2ல இருந்து எப்படி நான் ஓவர் கம் பண்ண முடியும், எப்படி பிரச்சனைகளை மாற்ற முடியும், என்ன செய்தால் என்னுடைய ஆரோக்கியம் மேம்படும் எல்லாம் கேட்குறீங்க இல்லையா? தவறாம போய் தில்லை காளி கோவிலில் இருக்கக்கூடிய வீணை வித்யாம்பிகையை சந்திக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. அம்பாளன் சந்திக்கணும்னு ஏன் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, பார்த்துட்டு வர்றது பிரார்த்தனை கிடையாது. எப்படி ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா உட்காந்து நலம் விசாரிச்சு நம்முடைய கவலைகளை அவர்கள்கிட்ட சொல்லி அதன் மூலம் ஒரு ஆறுதல் அடைவோமோ, அதே போல வீணை வித்யாம்பிகைக்கு முன்னாடி உட்காந்து அந்த நம்ம குழந்தையோட படிப்புக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நல்ல வேலைக்கு அந்த அம்பாளை தியானம் செய்ய முடியுமான்னு பாருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன் இன்றைக்கு கோவில்களும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் விரதங்களும் பலன் அளிப்பது கிடையாது தெரியுமா?
சரணாகதிங்கிற ஒரு வார்த்தையை நாம் உணராத வரை, சரணம் அடையாத வரை நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது. எத்தனையோ குழந்தைகள், அறிவு வளர்ச்சி குறைந்த குழந்தைகளை நான் அந்த கோவில் போக சொல்லியிருக்கேன். வீணை வித்யாம்பிகைக்கு குங்குமமும் மஞ்சளும் கலந்து அபிஷேகம் செய்ய சொல்லியிருக்கேன். அபிஷேகம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் வாங்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு வைக்கும்போது அந்த குழந்தைகளுடைய அறிவுத்திறன் அதிகமாகிறதையும் அவர்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிறதையும், சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்கிற நிலை மாறி அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இறை அருள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு அணு அசைவதற்கே இத்தனை இறை அருள் வேணும்னா, நம்முடைய தன்மையை மீறி, பலத்தை மீறி நம் நினைக்கக்கூடிய விஷயத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னா அப்ப இறை அருள் இல்லாம எப்படி நடக்கும்? ஸோ வீணை வித்யாம்பிகையை இந்த வருஷம் லீவ்ல இருக்கீங்க, எல்லாரும் கூட்டிட்டு போங்க. வீணை வித்யாம்பிகையை பார்ப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான நாளும் கிழமும் தேவையில்லை, எப்ப வேணா நீங்க போய் பார்க்கலாம். அம்பாலை பார்க்கறதுக்காவது அமாவாசை விசேஷம், ஞாயிற்றுக்கிழமை விசேஷம். அம்பாலை பார்க்கறதுக்கு, சரஸ்வதி அம்மாவை பார்க்கறதுக்கு எப்ப கவலை பண்ணும், எப்ப வேணா நீங்க போய் பார்க்கலாம். 5வது, இன்றைக்கு கணவன் மனைவி சண்டையில் இருப்பவங்க யாரா இருந்தாலும் தவறாம தில்லைக்காளி கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறே பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டியில் ஆரம்பித்து லோக க்ஷேமத்திற்காக அம்பாள் அந்த இடத்துல வீட்டு இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறத பார்க்க. இன்றைக்கு வேதங்கள் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காத விஷயம். வேதங்களை நினைத்தாலே முக்தி அப்படிங்கிற அளவுக்கு புனிதமான விஷயங்களாக வேதங்கள் இருக்கும்போது, அந்த வேதங்களையே தன்னுடைய சிரசாக, தலையாக கொண்டு காட்சியளித்து அருள்பாலித்திருக்கக்கூடிய அம்பனை போய் ஒரு கணவனும் மனைவியும் தரிசிக்க ஆரம்பிக்கும் போது சண்டை சச்சரவுகள் அனைத்தும் மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி பெருமுயற்சியாக, இன்னைக்கு விவாகரத்து அப்ளை பண்ணிட்டு விவாகரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கணவன் மனைவி நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கோம். ஏதோ காரணம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது தன்னாலேயோ குடும்பத்தாலேயோ நமக்கு சிரமங்கள், சண்டைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, தவறாம தில்லைக்காளி கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. போய் அந்த அம்பாலை தரிசனம் பண்ணி, இறைவனுடைய அருளாலத்தான் நாங்க கணவனும் மனைவியாக இருக்கிறோம். அப்ப கணவனும் மனைவியாக நாங்க இருக்கிறவங்க இந்த ஜென்மம் முழுவதும் ஒன்றாக இருந்து பிறவி பயணம், குழந்தைகள் எல்லோருடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது முயற்சி, ஆசை வேணுங்கிறத நீங்க வேண்டுதலாக வைத்து சரணாகதி அடைய முடியுமா பாருங்க. சரணம்ங்கிற ஒரு வார்த்தை, சரணாகதிங்கிற ஒரு செயல் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். குறிப்பாக தில்லைக்காளி அந்த அதிசயத்தை நடத்துவார். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தம்பதிகள், பையன் அமெரிக்கால எம்எஸ் படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்துல இருக்கான். பொண்ணு அதே போல எம்எஸ் படிச்சுட்டு அந்த அம்மாவும் பெரிய உத்தியோகத்துல இருக்காங்க. இந்த 2 பேரும் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு திருமணம் நல்லபடியா நடந்தது. 2 பேரும் விருப்பப்பட்டு பழகி பார்த்து எல்லாம் முடிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா கல்யாணம் ஆன முதல் நாள்ல இருந்து 2 பேருக்கும் சண்டை. ஒரு ஸ்டேஜ்ல என்ன முடிவு பண்றாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டாம், பிரிஞ்சிடலாம். அப்ப 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணும்போது அவங்க இந்தியாவுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது 2 ஃபேமிலிக்கும் பெரிய அதிர்ச்சி. அவங்க உடனே என்ன ஒரு முறை தொடர்பு கொண்டு அவங்களோட ஃபாதர் பேசினாரு, டாக்டர் நீங்க சொன்னா அந்த பசங்க கேட்பாங்க, என்ன பிரச்சனைனே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனா வாழ மாட்டேன்றாங்க. அந்த பொண்ணு அப்படி சொல்றான்னா அந்த பையனும் அப்படிதான் சொல்றான். பொண்ணு தப்புன்னு நான் சொல்லலை, அதே போல பையன் சரின்னு சொல்லலை. இது என்னங்கிறத நீங்க சார்ட் அவுட் பண்ணுங்க. உங்க மேல, அவங்க குழந்தைகள்ல இருந்து நீங்க பாக்குறீங்க, உங்க மேல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு, ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க. சரி, நான் கோயம்புத்தூர் போனபோது அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நான் தங்குற ஹோட்டல்ல உட்கார வச்சு ஒரு டின்னருக்கு வர வச்சு 2 பேரையும் சொன்னேன், நான் உங்களை வர வைக்கிறது ஒரு அன்புனால தான் வர வைக்கிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி கவுன்சிலிங் ஃபார் யூ, ஸோ வாங்க அப்படின்னு. சரின்னு 2 பேரும் வந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல், அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம், இதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நான் அவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் கொடுத்தேன், ஒரே ஒரு முறை 2 பேரும் இந்த கோயிலுக்கு மட்டும் சேர்ந்து போயிட்டு வந்துருங்க. உடனே அந்த தம்பி கேட்டார், என்ன டாக்டர் நீங்கள் ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது மந்திரம் பண்ண போறீங்களா எங்களை ஒன்றா இருக்கிறதுக்கு, நாங்கள் அதுக்கெல்லாம் பியாண்ட் ஸ்டேட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ 8 வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், அந்த பொண்ணு 10 வயசுலேருந்து உங்கள் 2 பேரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்துல என்னைக்காவது உங்களுக்கு ஒரு மருந்து சுவை பிடிக்கலைன்னா கூட நான் உங்களுக்கு திணிச்சது கிடையாது, நான் மாற்றி தான் கொடுத்துருக்கேன்.
அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த நீங்க எனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக பண்ணுங்கப்பா அப்படின்னு. இந்த பொண்ணு அழுதுட்டு, ஐயோ அங்கிள் நீங்க இப்படிலாம் பேசாதீங்க, நீங்க சொன்னீங்க நான் போயிட்டு வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு முறை போய் நாங்க குருக்கள் கிட்ட சொல்லி இந்த பிள்ளைங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி இந்த குழந்தைகளுக்கு கோயிலை கொஞ்சம் கூட்டு போய் சுத்தி காமிச்சு வேண்டுதல் சரணாகதி இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு. ஒரு சண்டே அன்னைக்கு அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்து ஒரு 15 நாள்ல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு இருக்கக்கூடிய வாக்குவாதம் குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேர் வீட்லயும் இல்ல நாங்க டிவோர்ஸ் பண்ணல, ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இப்ப சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு போனாங்க. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி மாற்றங்கள் வருவதற்கு இறையருள் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது பார்க்கணும். இந்த இறை அருளை அடையக்கூடிய வழிகள்ல எனக்கு தெரிந்த வழிகள்ல இந்த தில்லை காளி கோயில் நிச்சயமான ஒன்று. சிதம்பரத்துல பிறந்தாலே முக்திம்போம். அந்த மாதிரி தில்லை காளி கோவில் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கோயில். அதனால நீங்க சிதம்பரத்துல இருக்கீங்க இல்ல சிதம்பரத்தை சுத்தி ஏதாவது ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னா என்னோட அன்பான வேண்டுகோள், தவறாமல் நிச்சயமாக தவறாமல் சென்று உக்ர ரூபிணியாக இருக்கக்கூடிய அம்மையும் பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்மையையும் அதே போல வீணை வித்யாம்பிகையும் கடம்பவன தட்சிண ரூபிணியும் சந்தித்து மனதில் இருக்கக்கூடிய குறைகளை அவர்களிடம் சொல்லி வாய்விட்டு அழுது சொல்லி சரணாகதி அடைந்து திரும்புங்க. நீங்க கேட்கக்கூடிய விஷயம் விதியால் உங்களுக்கு கிடைக்காத விஷயமாக இருந்தா கூட அம்பாள் நிச்சயமா அதற்கான வழியை உங்களுக்கு காட்டுவாள். முயற்சி செய்து பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட சொந்தங்கள் எல்லார் கூடவும் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. நான் பேசுகின்ற கோவில் அனைத்துமே நான் ஒரு முறை போய் அந்த கோவிலை பற்றி உணர்ந்து அந்த கோவிலில் நான் அடைந்த நல்ல விஷயங்களையும், ஏன்னா அந்த அம்பாளை காலையில பார்க்கும்போது அந்த ரக்தாபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய குங்கும அபிஷேகத்தை பார்க்கும்போது அப்பா வார்த்தைகளில் விவரிக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு புல்லரிக்கும் உங்களுக்கு அம்பாளை பார்த்தாலே. அந்த மாதிரி அடைந்த உணர்வுகளையும் என்னுடைய அனுபவங்களையும் தான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால நம்மளுடைய வாழ்க்கை மேஜிக்கா மாறுமா? இல்லை. ஆனா மாறுறதுக்கான வழியும் நல்லெண்ணமும் நேர்மறை எண்ணமும் 100% உருவாகும். இதற்கான முயற்சிகளை எடுக்க முடியுமான்னு பாருங்க. சிதம்பரம் நீங்க போட்டு தில்லை காளி கோவில்னு போட்டாலே உங்களுக்கு அதுக்கான கூகுள் மேப்லாம் வந்து சேரும். ஸோ தேடாம போயிட்டு வாங்க. தமிழக அரசுடைய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் அந்த கோவில் இருக்கு. அறநிலையத்துறை வெப்சைட்ல போனீங்கன்னா கூட இந்த கோவில் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். போகும்போது தவறாம கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் நல்லெண்ணெய், விளக்கேற்றுவதற்கான நெய்யை கையில கொண்டு போங்க. சிவப்பு அரளி அல்லது எலுமிச்சையை கொண்டு சென்று அம்மனிடம் சமர்ப்பிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.